ஹை கைஸ், நான் உங்கள் ஏபிடி. என்னன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எனக்கு எது ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், டிராஃப்டில் இருக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எது ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து எல்லா மனுஷனும் வந்து ஒரு விஷயத்தில் தான் ஒத்துப்போவான். எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோறு. சண்டையாக இருக்கட்டும், சச்சரவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவன் வந்து கூடுற ஸ்பாட்டுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தான். நான் என்ன யோசிப்பேன்னா, வாழ்றது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே. இந்த இத்தினோண்டு தம்மா துண்டு வயிற்றுக்காக தான் நம்ம வந்து வாழ்கிறோமே. கரெக்டு தானே. இப்போது எல்லாருமே என்ன பண்ணுறோம், எல்லாருமே ஒரு நாள் வந்து சில பேர் வந்து ஒரு நாள் குளிக்கிறது மறந்துடுவாங்க, சில பேர் வந்து ஒரு நாள் வந்து வெளியே ஆஃபீஸ் போகிறது மறந்துடுவாங்க, காலேஜ் போகிறது மறந்துடுவாங்க, எது வேணால் மறக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா 3 வேளையும் காலையில் டிஃபன், மதியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு. சும்மா இந்த 3 இத்தையும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கரெக்டா? நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் வந்து சரி ஒரு டாப்பிக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, டாப்பிக்காக நீ என்ன ப்ரொஃபஸரா டாப்பிக்காக எடுக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற கொஞ்சம் பயங்கரமான ஃபுட் ஸ்பாட்லாம் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு கண்டென்ட் பிஸ்தா. நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஏரியா சொல்ல போகிறேன்னா, நம்ம பசங்க ஐடி பசங்க அதிகமாக இருக்கிற ஏரியான்னு பார்த்தாலே வந்து ஓஎம்ஆர் தான். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓஎம்ஆர் சைடில் வந்து எது ஃபேமஸு, என்னென்ன ஃபேமஸு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பிரிச்சு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜோன் போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒர்க் பண்ணுற ஜோன் பெருங்குடி ஜோன். பெருங்குடி, இந்த கண்ணஞ்சாவடி, அந்த ஏரியாவில் இருக்கிற ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. டு பி ஹானஸ்ட், அந்த சைடு பெருங்குடி சைடு போனீங்கனாலே சூப்பர் கடை நிறையா இருக்கும். காலையில் டிஃபன் கடைன்னு உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடை டிஃபன் கடைக்கு போகிறீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ் பக்கத்துலேயே ஒரு டிஃபன் கடை போட்டிருப்பாங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நியர்பை பஸ் ஸ்டாண்ட். நான் சொல்ல போகிறதுலாம் ரோட்டு கடை, அந்த சீப்பான கடை, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கடை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜைத்தூன் அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எது கொடுப்பேன்னா, இந்த எஸ்ஆர்பி டூல்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கடை. அதை தாண்டி வந்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு ரோடு ஒன்று போவோம். அங்கே வந்து இந்த முட்டை தோசை இதெல்லாம் கிடைக்கும். முட்டை தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, அதெல்லாம் வந்து பயங்கரமாக கிடைக்கும். உங்களுக்கு விடிய காத்தால் நல்ல சூடாக பிரிஞ்சு அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஒரு ஹிந்திக்கார பையா வந்து பயங்கரமாக வந்து இந்த டபராவில் வந்து பிரிஞ்சு போட்டு வச்சிருப்பாப்புல. இந்த பிரிஞ்சில் இந்த சோயா அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்கே, எனக்கு இப்போயே தாக எடுக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், ஆனால் எனக்கே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது, ஏன்னே தெரில. அதெல்லாம் தாண்டி நான் என்ன ரொம்ப பயங்கரமாக சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாரத் பெட்ரோல் பங்க் அந்த பிரிஞ்சு கடை சொன்னல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை பேர் ஆக்சுவலி மறந்துட்டேன், பட் பஸ் ஸ்டாண்டு கீழே இருக்கும். அந்த பிரிட்ஜு சப்வே இறங்குற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹோட்டல் கடை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஹோட்டல் கடைன்னு இல்லை, அந்த பிரிட்ஜு கீழே இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடை இருக்கும். டிஃபன் கடை, தள்ளுவண்டி கடை தான் அது. அங்கே பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, பொடி தோசை, நல்லா ஹாஃப் ஆயில், காலையிலேயே உங்களுக்கு சூடாக எல்லாமே கிடைக்கும். இல்லை நான் கொஞ்சம் உக்காந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரோடு போனீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் ஒன்று போகும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் பூர்விகா பக்கத்தில் ஒரு லெஃப்ட் ஒன்று போகும். உள்ளே போயிட்டு இன்னொரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜம்சம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் அது நான்வெஜ் ஹோட்டல், ஆனால் மார்னிங் மட்டும் வெஜ்ஜாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்னிங்கில் வந்து நான்வெஜ் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வெஜ்ஜாக தான் இருக்கும். முட்டை வந்து முட்டை தான் இப்போ நான்வெஜ்லேயே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வெஜிடேரியன்ஸும் நிறைய பேர் முட்டை சாப்பிட்றாங்க. ஸோ சாரி, நான் இதை பற்றி நான் பேச விரும்பல. நான் வந்து உடனே நான் சொல்லிட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வெஜ்ஜு அது சில பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க அதை முட்டையை வந்து வெஜ்ஜாக தான் கன்சிடர் பண்ணுறானுங்க. அதுக்காக நான் சொன்னேன். காலையில் போனீங்கன்னா வந்து அவங்க கிட்ட கீ மசால் தோசை வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல அவங்க கிட்ட வந்து
பொங்கலாக இருக்கட்டும், நல்லா நெய்யை அதிகமாக ஊற்றி இந்த முந்திரிலாம் போட்டு இந்த தேங்காய் சட்னி, சாம்பார் அதெல்லாம் வச்சு ஒரு தருவாங்க பாருங்க. அதை எடுத்து வாயில் ஒரு டிப்பு வைக்கும்போது ஹெவன் தான். சத்தியமாக ஹெவனுக்கே போயிட்டு வரலாம். அவங்கக்கிட்ட மாஸ்டர் பீஸாக இருக்கக்கூடியது வந்து இந்த முட்டைப்பொடி தோசை, அதுக்கப்புறம் பூரி செட்டு செம்மையாக இருக்கும். பூரி செட்டு வந்து அவங்ககிட்ட வந்து சும்மா சொல்ல சூப்பராக இருக்கும் அவங்ககிட்ட பூரி செட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவங்ககிட்ட காலையில் அந்த ஹாஃப் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடு ஆம்லேட்டு அதெல்லாம் கிடைக்கும். அவங்ககிட்ட நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக போடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பெருங்குடியில் வந்து காலையில் இருக்கிற அந்த ஸ்பாட்டு. மத்தியானம் இந்த பெருங்குடி கண்ணஞ்சாவடி கிட்ட இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, மத்தியானம்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டாப் நாச்சா ஃபஸ்ட்டு மைண்டில் வர ஒரு விஷயம்னா ஜம்சம். அந்த ஜம்சம் இப்போ காலையில் சொன்னல, காலையில் இந்த டிஃபன் கடையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை சொன்னல, அதுதான் ஜம்சம். ஜம்சமில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த ஹைதராபாதி பிரியாணிக்கு வந்து எல்லாருமே ஒரு மாதிரி அடிக்ட். நான்லாம் பயங்கரமான அடிக்ட் அந்த அந்த ஹைதராபாதி பிரியாணி. கீழே ஒயிட் ரைஸ் அந்த கீ ரைஸ் வச்சுட்டு மேலே அந்த பிரியாணி லேயரோட சூப்பராக அந்த டபரால இருந்து அடிச்சு இந்த பீஸோட முட்டையோட வச்சு தரும்போது அந்த குவான்டிட்டியும் சரி, அந்த அரோமாவும் சரி, அது ஒரு மாதிரி எனக்கு அப்படியே எச்சி ஊறுது ஆக்சுவலி. அது நீங்கள் அவங்க கொடுப்பாங்க அந்த ஒரு ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து அந்த கூட அந்த பிரிஞ்சால் மாதிரி ஒன்று தருவாங்க. அதோட அந்த ரைஸ் லைட்டாக அந்த பிரிஞ்சால் லைட்டாக புளிப்பாக இருக்கும். ரைஸை போட்டு அந்த சிக்கனில் இருக்கிற அந்த சிக்கனோ மட்டனோ சிக்கனில் இருக்கிற மசாலாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு அந்த பிரிஞ்சால் லைட்டாக ஊற்றிட்டு அதை பிசைஞ்சு அப்படி நீங்கள் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வார்த்தையே வேணாங்க. சும்மா அப்படியே வேற லெவலில் இருக்கும். அப்படியே சாமி அப்படியே டெம்டிங்காக இருக்கும். அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா அந்த மூன்லைட் ஹோட்டல் இருக்கும். ஓகேங்களா, அங்கே பிட் ஆவரேஜ் தான், பட் குட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் சைடு அந்த கோயில் இருக்கும், கதஞ்சாவடி அந்த கோயில் இருக்கும். கோயில் உள்ளே போனீங்கன்னா ஆர்எம்ஜி ரோடு இருக்கும். ஆர்எம்ஜி ரோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கறி பாக்ஸ்னு ஒரு கடை இருக்கும். கறி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரக சம்பா பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸு, அந்த நான்வெஜ் மீல்ஸில் அவங்க கொடுக்குற ரைஸ்க்கும் அந்த மட்டன் குழம்பு இருக்குல்ல, செம மாசுங்க. அவங்க மட்டன் குழம்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடிஷ்ஷு எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்களுடைய அந்த சீரக சம்பா பிரியாணி மை பர்சனல் ஃபேவரட் ஆக்சுவலி. கையை தூக்கிட்டு நின்றுவேன் நல்லா சரண்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா நம்ம அப்துல் கஃபூர் ஹோட்டல் இருக்கும். அப்துல் கஃபூரில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஃப் 2 தான் இருக்கும். பீஃப் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும், சிக்கன் வெரைட்டிஸும் எல்லாமே இருக்கும். என்ன கேட்டால் நான் சஜஸ்ட் பண்ணுறது பீஃப் சஜஸ்ட் பண்ணுவேன். பீஃப் லவர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். டு பி ஹானஸ்ட் ஒரு மாதிரி சம்ம ஸ்பாட். அது பயங்கரமாக ஒரு மாதிரி நல்ல டெம்டிங்காக அந்த பீஃப் நிறைய வச்சு ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக வச்சு ஒரு மாதிரி அந்த சைடிஷாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக போட்டு தருவாங்க. ஆல்சோ வெஜ் இருக்குது, அங்கே வெஜ் இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, வெஜ் இருக்காங்க. வெஜ் வந்து அங்கே கோபி ரைஸ், பன்னீர் ரைஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஜெம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஜெம் ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு பஞ்சாபி தாபா இருக்கும். அந்த தாபாவுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஜிஎஃப்னு ஒரு கடை இருக்கும். கேஜிஎஃப் பிரியாணி நிறைய கேஜிஎஃப் இருக்குது ஆக்சுவலி. துறைப்பாக்கம் அந்த சைடு போனீங்கன்னா நிறைய கேஜிஎஃப் இருக்கும். பட் இந்த கேஜிஎஃப் வந்து நான் சொன்னல அந்த ஜம்சமோட அதே ஃப்ளேவர் வந்து இங்கே கேஜிஎஃப்ல பார்க்கலாம். எப்படி ஒரு மாதிரி சூப்பராக கடை சூப்பராக இருக்கும். குவான்டிட்டி மஜாவாக இருக்கும். குவான்டிட்டி வந்து நல்ல ஒரு 2 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க 2 பேர் சாப்பிடலாம். என்ன மாதிரி நல்லா பல்காக இருக்கிறவனுங்களாம் வந்து அந்த ஒரு பிரியாணி முடிச்சிடலாம், சூப்பராக முடிச்சிடலாம். அண்டு அவங்ககிட்ட அந்த குவான்டிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும் கையில். அந்த கவுச்சி வாடை வந்து அடிக்கும், கையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணிடணும். அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா வந்து இந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீராஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். கீராஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்குற அந்த வெஜ் மீல்ஸில் பருப்பு பொடி கொடுத்துருவாங்க. பருப்பு பொடி அங்கே டப்பாலே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளையும் வந்து ஒரு பருப்பு பொடி, அதுக்கப்புறம் அந்த நெய் வச்சுருப்பாங்க. அது நெய்யா டால்டாவான்லாம் எனக்கு தெரில, பட் எனக்கு அது பிடிக்கும். அந்த பருப்பு பொடியை போட்டுட்டு அந்த நெய்யை இப்படி சும்மா ஊற்றி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோ நான் பறக்கிறேன் ப்ரோ. தானதும் தானதும் ஒரு மாதிரி பறந்துனே இருப்பேன் நான். அது எனக்கு தெரில, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெஜ்ஜில் அவங்ககிட்டயும் வந்து இந்த கீ மசால் தோசையாக இருக்கட்டும்,
அண்டு கீ வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட வந்து இந்த அவங்ககிட்ட மஸ்ட் ட்ரெயினா வந்து இந்த வெஜ் மீல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன். இது வந்து நீங்கள் அவங்ககிட்ட ட்ரை பண்ணலாம். குறையே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சைடு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு KFC பக்கத்துலேயே இருக்கும். பிட் காஸ்ட்லி, பட் வந்து குவான்டிட்டி வைஸும் சரி, ஃபுட் வைஸும் சரி சூப்பராக இருக்கும். இன்னொரு ஒரு ஸ்பாட்டை சொல்ல போகிறேன். இதுதான் லாஸ்ட் ஸ்பாட்னு வச்சுக்கோங்க. அப்படியே அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சொன்னல, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போனால் அது பக்கத்து சந்திலே வந்து 60 ரூபாய்க்கு கோட்டர் பிரியாணி தருவாங்க. ஓகேயா, 60 ரூபாய்க்கு கோட்டர் பிரியாணி. என்னோட பர்சனல் ஃபேவரட், நான் வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கடைனா அந்த கடை தான். 60 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி, 60 ரூபாய்க்கு வந்து பீஃப் பிரியாணி. ஓகேயா, நான் வந்து போய் ட்ரை பண்ணுறது, நான் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து ஆவரேஜ் சூப்பராக இருக்கும். ஓகேயா, பட் பீஃப் பிரியாணி அங்கே நிற்கிற அண்ணா வந்து டு பி ஹானஸ்ட் எப்படி சொல்கிறது, நான் ஒரு கடத்தில் போக போக அந்த அண்ணன் கிட்ட அண்ணா கொஞ்சம் 60 ரூபாய்க்கு சாப்பாடு வைங்கன்னா வைப்பாரு. 60 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி வைங்க அப்படின்னா போட்டு வச்சிருவாப்ல. நம்ம சாப்பிட்டு முடியுமோ நம்ம பிளேட்டை பார்த்துனே இருப்பாப்ல, யாரு தம்பி எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாப்ல. அண்ட் அவங்களோட பீஃப் குவான்டிட்டியுமே சரி, அந்த அது புட்டு எடுக்கும்போது அப்படியே சூப்பராக வரும். அப்படியே ஒரு மாதிரி செம்மையா ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். அது டெண்டர் அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அதை பிச்சு அப்படியே பூ மாதிரி வரும். அது நல்லா அந்த அந்த பீஃப்ல இருக்கிற மசாலாவை நல்லா ரைஸில் பரட்டி அது சாப்பிடும்போது அந்த ஃபீல் இருக்கே, சூப்பர் ஃபீலுங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம ஃபீலு. அந்த அந்த பிரியாணியோட முட்டை கிரேவி அது நல்லாயிருக்கும். பட் நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் அவங்ககிட்ட அந்த தயிர் பச்சடி வாங்க மாட்டேன், முட்டை கிரேவி வாங்க மாட்டேன். ஏன்னா குவான்டிட்டி ரைஸ் வந்து பக்காவாக வைப்பார் அண்ணன். ஆனால் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா கூட சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ்க்கு காசு ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படி சொல்ல மாட்டார். தம்பி சாப்பிடுங்க தம்பி, எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணாலும் கேட்டு அவரே கேட்பாப்ல. சில டைமில் வந்து அவரே வந்து சொல்லுவார், எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் அவர். அவர்கிட்ட சூப்பராக அந்த அந்த ஒரு விஷயத்தில் சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் வந்து பிரின்ஸ் இன்ஃபோசிட்டி பில்டிங் எத்தனை பேர், நிறைய பேர் அந்த ஐடினாலே அங்கே பிரின்ஸ் இன்ஃபோசிட்டியில் தான் இருப்பாங்க. ஐடி மட்டும் இல்லை, பிபிஓ இருப்பாங்க, கேபிஓ இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. Hi, I am Venugopal. Hi, from Titan Park. I see. பிரின்ஸ் இன்ஃபோசிட்டி வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காளான் கடை இருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த கேட்டுக்கு ஒட்டினாப்பில் லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும், லெஃப்ட் சைடில் கடை இருக்கும். நான் ரைட் சைடை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சாப்பிட்டது இல்லை. நான் சாப்பிட்டு வேணா சஜஸ்ட் பண்ணுறேன். பட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டை காளான் கிடைக்கும் அவங்ககிட்ட. முட்டை காளான், சிக்கன் காளான், அதுக்கப்புறம் வந்து நார்மல் காளான், இந்த தய் பூரி, அதுக்கப்புறம் நிறைய கிடைக்கும் அவங்ககிட்ட வந்து எனக்கு அது அந்த அண்ணன் கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக தெரிஞ்ச அண்ணன் வேற. ஏன்னா எப்படின்னு தெரியும்னா, டெய்லி பேசி சாப்பிட்டு அவள் தான் ஒரு கட்டத்தில் நான் வந்து ப்ரோ ஒரு நாள் ஜிபே கூட எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ, சாரி ப்ரோ, ஜிபே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் தான் டெய்லி வரீங்களா, நாளைக்கு வந்து தாங்க அப்படின்றவாரு. அந்த மாதிரியான ஒரு மனுஷன் அவர். சிக்கன் காளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 rupees அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் சூப்பராக இருக்கும். சிக்கன் காளான் வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி முட்டை காளான் வந்து சூப்பராக இருக்கும். முட்டை காளான் வந்து நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இங்கே முட்டை காளான் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. முட்டை காளான் நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் முட்டை காளான் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். முட்டை காளான் அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த காளானும் முட்டையும் சேர்ந்து வர அந்த அது ஒரு மாதிரி சூப்பராக நல்லா தொண்டைக்கு எதமாக, அப்பா எனக்கு இப்போயே ஒரு மாதிரி நல்லா நாக்கெல்லாம் ஊறுது. மேலே வேற எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக சமையல் செஞ்சுன்னு இருக்காங்க. அதில் போய் சாப்பிடுவேன். பட் இருந்தாலும் இந்த முட்டை காளான், சிக்கன் காளான் வந்து செம்மையாக இருக்கும். சிக்கன் காளான் வந்து லைக் நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூ சொன்னாலுமே எனக்கு அந்த சிக்கன் காளான் பர்சனல் ஃபேவரட் தான். அது சூப்பராக இருக்கும். அண்ட் அதை தாண்டி போனீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கிறிஸ்பி அண்ட் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டியில் ஃபுட் ட்ரக் மாதிரியான ஃபுட் ட்ரக்கில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த KFC சிக்கன்ஸு, இந்த பாப்கார்ன் சிக்கன்ஸு, லார்ஜ் பாப்கார்னே அவங்க வந்து 110 rupeesக்கு தராங்க. பட் ஒர்த்து தான். பட் என்ன கொஞ்சம் அந்த பன்னாக இருக்கட்டும், அந்த பண்ணெல்லாம் வந்து இந்த பிரெட் பன் எப்படி சொல்கிறது, இந்த பேக்கரி பன் யூஸ் பண்ணுறாங்க, பர்கர் பன் யூஸ் பண்ணாமல், அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. பட் கடை சூப்பர், அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுமே சரி ரொம்ப சூப்பர். அண்ட் அங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா மாசி இருக்கும். மாசி வந்து நீங்கள் காலையில், மத்தியானம், ஈவினிங், நான் ஸ்நாக்ஸுங்கிறதுனால தான் மாசி எடுத்துகிட்டு வரேன். மாசியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மான்ஸ்டர் ஷேக் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மான்ஸ்டர் ஷேக் நல்லா ஒரு ஜாரில் வந்து நல்லா ஷேக் வச்சுட்டு மேலே ஓரியோ அந்த கிட்கேட் 4 பக்கமாக சொருவி விட்டு, அப்படியே அந்த கிட்கேட்டை 4 பக்கமாக சொருவி விட்டு அந்த ஜூஸ் மேலே அப்படியே நான் வந்து ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்க பாருங்க, நட்ஸ் எல்லாம் போட்டு. அதை எடுத்து வாயில் ஒரு டிப்பு வச்சாலே எப்பா நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி சுப்பா எனக்கு அப்படியே தாக எடுக்குது, ஒரு மாதிரி ரொம்ப தாக எடுக்குது. அதை அந்த ஸ்பூனில் அதை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே வாய் உள்ள வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மைண்ட் ப்ளோயிங் ரியலி செம்ம டேஸ்ட் இது. அதெல்லாம் வேறு லெவலு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
அங்கேயே வந்து ஆக்சுவலி ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும், தனியாக ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். அவங்ககிட்ட ஐஸ்கிரீம்ஸ் நல்லாயிருக்கும். நார்மல் கேஃபே அது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடட் ஃப்ரைஸு, நாட் லோடட் ஃப்ரைஸு, இந்த பெரிய பெரிய ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பர்கரு, நார்மல் பர்கர் தான் அது, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அண்டு இது பிரெட் ஆம்லேட்டு, சீஸ் ஆம்லேட்டு, அப்புறம் ஆம்லேட்டே தனியாக கிடைக்கும் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஷேக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அவங்ககிட்ட. அந்த டெண்டர் கோகனட் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும் அவங்ககிட்ட டெண்டர் கோகனட்டு. இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னல, ஃபஸ்ட்டு ஒரு கடை சொன்னேன் தெரியுமா, எஸ்ஆர்பி டூல்ஸ் பக்கத்தில். எஸ்ஆர்பி டூல்ஸ் பக்கத்துலேயே ஒரு சந்து போவோம். அங்கே ஒரு பஜ்ஜி கடை இருக்கும். இங்கே எத்தனை பேருக்கு ஐடியில் இருக்கிற அங்கே எல்லா பாதி பேரே அங்கே தான் இருப்பாங்க. அந்த பஜ்ஜி கடையில் அவங்க கொடுக்குற அந்த சட்னியோட வச்சு சாப்பிடும் போது இருக்கே, பா, அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. அப்படியே வேற லெவலில் போயிடுவோம் நம்மலாம். சூப்பராக அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த பஜ்ஜி சாப்பிட்டே இருக்கலாம். எனக்கு பஜ்ஜி செட் ஆகாது. எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் வயிற்று கலக்கிற ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு பஜ்ஜி செட் ஆகாது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ, பஜ்ஜி லவர்ஸ்க்குலாம் வந்து அது தரமான ஸ்பாட் அது. ஆர்எம்சி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கொல்கத்தா சாட் ஒரு கடை ஒன்று இருக்கும். ஓகேங்களா, கொல்கத்தா சாட். அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கஃபூருக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அப்துல் கஃபூருக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த சாட் கடை இருக்கும். அவங்க கிட்ட கொடுக்குற அந்த அந்த பாவ் பாஜியாக இருக்கட்டும், பாவ் பாஜி லிட்ரலாக சூப்பராக இருக்கும். அவங்களோட அந்த பானிபூரி வந்து நான் வந்து அடிக்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை, நான் என் கூட்டு போன என் ஃப்ரெண்ட்ஸுமே அடிக்ட் ஆகிட்டாங்க. எப்படின்னா, அந்த பூரி வச்சுட்டு பானியை ஐஸ் பானி வச்சுருப்பானுங்க அவங்க. பானி ஆக்சுவலி ஐஸில் தான் இருக்கணுமா, எனக்கே தெரில அது. நிறைய பேர் நம்மளை வந்து பானிபூரின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த நார்மல் தண்ணி ஊற்றுறாங்க. பானிபூரி வந்து ஐஸ் பானி தான் இருக்கணுமா. அந்த பானி ஜில்லு பானியோட இப்படி வைக்கும்போது தொண்டையில் அப்படியே கரைஞ்சி ஓடுங்க அந்த பானிபூரி. அப்படியே வாயில் அப்படியே மெல்ட்டாகவும் அப்படியே அந்த பானிபூரி. அந்த கூலிங்காகவும் தண்ணி, இந்த ஜில் தண்ணி குடிக்கும்போது நல்லா காரசாரமாக குடிச்சா எப்படி இருக்கும், அந்த ரசமே ஜில்லுன்னு குடிச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த பானியை கிளாஸில் அந்த பானி வேற கொடுப்பாங்களா, அது சூப்பராக ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கும். அதை தாண்டி அவங்கக்கிட்ட வந்து தைப்பூரி சூப்பராக இருக்கும். தைப்பூரி வந்து மாஸ்டர் பீஸ் அவங்களது. அவங்களோட வேற என்ன டிஷ், மெயின் அவங்களோட வந்து அந்த குலாப் ஜாமுன் இருக்கும். பால்கோவா குலாப் ஜாமுன் ஒன்று 50 ரூபா. பட் சைஸு இவ்வளோ இருப்பான். சைஸு நல்லா இவ்வளோ பெரிய குலாப் ஜாமுன் அவங்க வச்சு அந்த ஸ்பூனோட அந்த ஜீரா ஊற்றி தருவாங்க. அந்த குலாப் ஜாமுன் அப்படியே லைட்டாக ஸ்லைஸ் ஒன்று போட்டு அப்படியே மெல்ட் ஆகுதுக்குள்ளே வாயில் வச்சோடனே கரைவாங்க. அந்த பால்கோவோட டேஸ்ட்டும் குலாப் ஜாமுனோட ஃப்ளேவரும் அப்படியே இறங்குவா பாருங்கள் தொண்டை குழாயில். எவ்வா அதுக்கெலாம் நான்லாம் வந்து அடிமை. நான்லாம் அடிமையாயிட்டு அந்த அந்த அதுக்கெலாம் ஃபேனுங்க. நான்லாம் எப்படி ஒரு மனுஷனால் அதை வெறுக்க முடியுங்கிற ஒரு நிலமை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான். செம்ம சூப்பராக இருக்கும் அது. குப்தா பவன் வந்தீங்கன்னா அவங்களோட பாசுந்தி, அதுக்கப்புறம் வந்து ரசமலாய். நான் ரசமலாய் கேட்டால் நான் ரசமலாயோட ஃபேன் கிடையாது. நான் வந்து பாசுந்தி பயிடுவேன். பாசுந்தி தான் நம்மளுக்கு. இந்த பாசுந்தி போட்டு தருவாங்க. அதை எடுத்து அந்த அந்த கேசரோட வச்சு அந்த ஸ்பூனில் அப்படி எடுத்து அப்படி வாயில் வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்குலாம் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி நான் டெம்ட் ஆகுது. எனக்கு டெம்ட் ஆகினே இருக்கு, ஏன்னே தெரில. இதெல்லாம் தாண்டி நைட்டுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டுக்கு வச்சுருந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நைட்டில் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நான் சொல்கிறேன், இதுவும் சொல்கிறேன். நைட்டில் வந்து இந்த எல்லா கடைக்கும் போகலாம். நான் சொல்கிறது இந்த அப்துல் கஃபூர் எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருக்கும். நைட்டில் வந்து கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் யாரும் போயிடாதீங்க. பிட் ஹை காஸ்ட்லி. ஏன்னா அவனுங்கிட்ட நல்லாவும் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்காது தான். பட் சோழன் மெஸ், அங்கே சோழன் மெஸ்ன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் வேளச்சேரியில் இருக்கிற சோழன் மெஸ் போயிட்டு அங்கே போனீங்கன்னா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அங்கே இருந்துட்டு சோழன் அங்கே ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓகே இருக்கும். அங்கே சாப்பிட்டு நீங்கள் வேளச்சேரி வந்தீங்கன்னா வேளச்சேரி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. அண்ட் அங்கே ஆந்திரா அன்னம்னு ஒன்று இருக்கும். ஆந்திரா அன்னம் ஓகே, பட் காஸ்ட்லி. அது காஸ்ட்லியஸ்ட் இது. ஏன்னா அவங்களும் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால அவங்க அந்த பட்ஜெட்டில் தான் வைப்பாங்க. ஸோ அங்கே சூப்பராக இருக்கும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் இன்ஃபோ சிட்டி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரோடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையில் வந்து சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கடையில் வந்து சூப்பராக இருக்கும். அது ரோட்டு கடை தான், அங்கே சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பம் இந்த சைடு ஜம்சமில் வந்தீங்கன்னா நைட்டில் வந்து ஆக்சுவலி அவங்ககிட்ட கிடைக்கிற வெரைட்டிஸே தனியாக இருக்கும். தோசையில் பொடி தோசை இருக்கும், நல்லா முட்டை தோசை இருக்கும். அண்ட் அதை தாண்டி அவங்கக்கிட்ட இருக்கிற கறி தோசை பெஸ்ட்டுங்க. கறி தோசையில் வந்து அவனுங்க அந்த மாவையும் அந்த கறி அந்த ஃப்ளேவரையும் ஒன்றா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சாப்பிடும்போது எல்லாருக்கும் மாவு ஃப்ளேவர் வரும்ல, ஆனால் இவங்ககிட்ட அப்படி வராது. அந்த கறியோட அந்த மீட்டோட ஃப்ளேவர் வரும்.
அது சாப்பிடும்போது அந்த மட்டன் கறி தோசை இருக்குல்ல, அது அப்படியே சிக்கன் கறி தோசை இருக்கும், மட்டன் கறி தோசை இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மட்டன் கறி தோசையும் அவங்க கொடுக்குற அந்த மட்டன் சேர்வா இருக்குல்ல, பிளாஸ்ட்டு 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 வேற லெவலுங்க. அவனுங்க வேற லெவலு அவனுங்க. ஆக்சுவலி அந்த சிக்கன் கறி தோசை அதோட புட்டு வச்சு அந்த மட்டன் அந்த ஷேர்வாவோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். அது ட்ரை பண்ணோம். அண்ட் அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா வந்து டு பி ஹானஸ்ட் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பாட்ஸு. இதில் நான் மிஸ் பண்ண ஸ்பாட் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானமும் சரி நைட்டும் சரி வாணியம்பாடி பிரியாணி இருக்கும். 1 kg அந்த பிரியாணி அவன்கிட்ட நான் எனக்கு பிரியாணி பிடிக்கும், நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும், குவான்டிட்டி அதிகமாக வேணும், நான் பேச்சுலர் இருப்பேன், என் கூட இருக்கிற பசங்க ஷேரிங் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வாணியம்பாடி பிரியாணி போங்க. அவன்கிட்ட வாங்குற அந்த 1 kg ரைஸு வேற லெவல். ஸோ இனியான இந்த ஃபுட் சீரிஸ் வந்து இதோட முடியுது. இந்த ஃபுட் சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதோட பார்ட் 2 துறைப்பாக்கம், அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர், நாவலூர் அந்த ஏரியாக்கெலாம் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த சைடு அண்ணாநகர் சைடு வேணும்னு கேட்டிங்கன்னா அண்ணாநகர் சைடில் உங்களுக்கு தரமான ஸ்பாட் நிறையா இருக்காப்புல. இல்லை எனக்கு சூளைமேடில் வேணும் அப்படின்னீங்கன்னா சூளைமேடில் உங்களுக்கு தெரியாத கடை நான் நிறைய வச்சுருக்கேன், நான் அதையும் சொல்கிறேன், அதையும் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மண்ணடி அந்த சைட்லும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் சொல்லுங்கள். எல்லா ஏரியாவும் போய் நான் சாப்பிட்ருக்கேன். சரியான சோத்து மூட்டை தான் நான், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. பட் சோறுன்னு வந்துட்டா யாருமே மனுஷன் கிடையாது, எல்லாருமே ஒரு மாதிரி கிரேசியாக குழந்தையாக தான் மாறுவாங்க. ஸோ சோறுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு எல்லாமே. என்ன கேட்டால் வேலையா சோறான்னு கேட்டால் சோறு தான் முக்கியம்னு. உங்களுக்கும் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்களும் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Until meet you next time, this is Abdul ABD signing off. Bye bye.